தொகுதி மறுவரையறை தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற ஒன்றிய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடையும் நிலை உள்ளதால் மசோதாவில் திருத்தம் கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவில் திருத்தம் கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோர ஒன்றிய அரசு தரப்பில் ஆலோசனை நடைபெறுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்புவது குறித்து மற்றொரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தொகுதி மறுவரையறை மசோதாவை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தது ஒன்றிய பாஜக அரசு. இதில் திமுக கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. இந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகளினுடைய ஆதரவை பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்து அதற்கான ஆலோசனையை செய்து வருவதாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், விவரங்களை பதிவு செய்யும். அதாவது தொகுதி சீரமைப்பு மசோதா தற்போது தோல்வி அடையக்கூடிய நிலை இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு தற்போது இந்த மசோதாக்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கு தற்போது அரசு முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இன்று 11 மணிக்கு அவை கூடும்போது இந்த திருத்தத்தை கொண்டு வந்து அறிவிப்பதற்கான ஒரு ஆலோசனையை தற்போது அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த 131வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3/2 பெரும்பான்மை கண்டிப்பாக தேவை. ஆனால் அரசுக்கு 3/2 பெரும்பான்மை இல்லை. நேற்றைய தினமே அரசு தரப்புக்கு 251 வாக்குகள் தான் கிடைத்தன. தற்போது நாடாளுமன்றத்தில் 540 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 3 இடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆகவே 360 வாக்குகள் பெற்றால் மட்டுமே இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும். அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்போது மசோதாவில் புதிய திருத்தங்களை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவை தேடலாம் என்ற ஒரு எண்ணத்தை தற்போது அரசு கை கொண்டிருக்கிறது. அதுவும் நடக்கவில்லை என்றால் மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பிவிட்டு பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கும் தற்போது அரசு திட்டமிட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட அமித்ஷா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, தென் மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் எப்படி அதிகரிக்கும் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பது போது அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. ஆகவே எத்தகைய திருத்தத்தை தற்போது அரசு கொண்டு வரப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்று 11 மணிக்கு அவை தொடங்கும் போதுதான் அது குறித்து தெரியும். இல்லை மாலை அமித்ஷா பதிலளிக்கும் போது இதனை தேர்வு குழுவிற்கு அனுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உமா, நன்றி பால்முருகன்.